ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணம்மா பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக் சோக்கிங் மெத்தட் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் சண்டே தான் நாங்கள் சோக் பண்ணோம். எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சிட்டேன். செர்ரி, ஃபிக்ஸ், பைனாப்பிள், ப்ளம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. டேட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, ரைசன்ஸ், அப்புறம் ஆரஞ்ச் பீலோட சுகரில் சோக் பண்ணது. முதல் எடுத்தோடனே ப்ளம்ஸ் தான் கட் பண்ண ஆரம்பித்தோம். அன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனால என் குழந்தைங்களும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் க்ளவுஸை மாட்டிட்டு சிசர்ஸ் எடுத்து நானும் கட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து என் கூட உட்காந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த செர்ரிஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ், அதுக்கப்புறம் ரைசன்ஸ். பிளாக் ரைசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் ரைசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, எல்லா வகையான கலர்ஸும் 3 கலர்ஸ் இருக்கும். ஆரஞ்ச், ரெட், க்ரீன் 3 கலர் ரைசன்ஸும் எடுத்துக்கிட்டோம். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், செல்லிங்க்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ், செர்ரிஸ், கிரான்பெரிஸ், அப்புறம் ரைசன்ஸ். அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சோக் பண்ணுறது ரிச் ப்ளம் கேக்கான சோக்கிங், ஆல்கஹால் சோக்கிங். இது நீங்கள் ஒரு 1 இயர் முன்னாடியே சோக் பண்ணி வச்சா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே சோக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளம்ஸை கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வலுவலுன்னு இருந்தது, கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது க்ளவுஸ் போட்டு கட் பண்ணும்போது. சின்ன பொண்ணு டேட்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பொண்ணு அவங்க பங்குக்கு அவங்களும் கொஞ்சம் ப்ளம்ஸ் கட் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம். அப்படின்னா தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஒருத்தரே கட் பண்ணால் டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் 3 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சோம். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி ஜாருக்குள்ளே மெதுவாக ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே ஜாலியே இந்த சண்டே வந்து ட்ரை ஃப்ரூட் சோக்கிங்கோடையே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி, 3 கலர்ஸ் ஆஃப் டூட்டி ஃப்ரூட்டிஸ் போட்டுக்கிட்டேன். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் டூட்டி ஃப்ரூட்டி நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா. ஃபிக்ஸெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிவி, அப்புறம் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் கட் பண்ணி. பெரிய லாங் ப்ராசஸ் இது. பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், பட் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பொடியாக கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிடும்போது நறுக்குன்னு நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன். நட்ஸை வந்து நீங்கள் ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணுவீங்கள்ல பேட்டரில், அப்போ தான் நான் நட்ஸ் போடுவேன். அப்போனா தான் க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் போட்டோன்னா நல்லா சோக் ஆயிரும், க்ரன்ச்சியாக இருக்காது. கிவி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கிரான்பெரிஸ், அப்புறம் ரைசன்ஸ், பிளாக் ரைசன்ஸ், அப்புறம் க்ரீன் ரைசன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ட்ரைடு பைனாப்பிள் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ட்ரைடு செர்ரிஸ். உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எவ்வளோ ரிச்சாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ரிச்சாக செய்யலாம். டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்சிங்காக இருக்கும். அப்புறம் ட்ரை ஃபிக்ஸு ஆட் பண்ணிக்கிட்டேன், பொடியாக கட் பண்ணி. இது வந்து ஆரஞ்சு பீல் இருக்குல்ல, அதை சுகரில் ஊற வச்சது, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் ஸ்பைசஸ் எல்லாம் இதுலேயே ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதில்ல. பேக்கிங்கும் போது ஆட் பண்ணிக்குவேன் ஸ்பைசஸ்ஸு. செர்ரிஸும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. நிறைய நட்ஸ் போட்டால் ஜாரே பிடிக்கல, அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டேன் நான். அப்புறம் அதில் நம்ம என்ன வேணாலும் ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து ரம்மில் சோக் பண்ணுறோம். இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி, ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபர்மெண்ட் ப்ரோபயோட்டிக் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு புது ஃப்ளேவராக இருக்கும். ப்ளம் கேக் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், ரம் சோக்டு ப்ளம் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். போட்டுட்டு என் சின்ன பொண்ணு கையில் எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குலுக்க சொன்னேன், குலுக்குனா பாட்டில் போட்டு உடச்சிருவேன்னு சொல்லிவிட்டு கீழே மேட்டில் போட்டு உருட்டுறாங்க. உருட்டி கலக்கி வச்சு சோக் ஆகிறதுக்கு விட்டுருக்கோம். யாருக்காச்சும் ப்ளம் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணணுன்னா மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறோம். நம்மக்கிட்ட ரிச் ப்ளம் கேக் மட்டும் இல்லைங்க, கேரமலில் சோக் பண்ண ப்ளம் கேக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஆரஞ்ச் ஜூஸில் சோக்கிங் போட்ட ப்ளம் கேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹெல்தி வெர்ஷன் வேணும்னா வீட் அண்ட் ஜாக்ரியில் ப்ளம் கேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ப்ளம் கேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்ணம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.